ரெண்டு பேருமே வந்து டீச்சிங் ப்ரொஃபஷன்ல இருக்கீங்க. உங்ககிட்ட இந்த கொஸ்டின் கேட்டா நல்லா இருக்கும் தோணுது. என்னன்னா இப்ப இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி வந்து கரெக்டா தான் இருக்கா, அதுல ஏதாவது நம்ம வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நீங்க வந்து நினைக்கிறீங்களா? ஸோ எஸ், நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். கவர்மெண்ட் பிரைவேட்னு சொல்லல, ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டில் நீட் சம் நாலேஜ். பேசிக்ஸாவே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பேசிக் நாலேஜே இல்லாம தான் நாங்க பாக்குறோம். ஈவன் என்ன சொல்றது, ஈவன் அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா பேர் எழுத தெரியாமலாம் கூட கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க ஸ்டில் தே ஆர் லைக் தட். நிறைய சேஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் முக்கியமா நாங்க பிரைவேட்ல ஒர்க் பண்றதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் எல்லாம் இருக்கு. சோ அது எல்லாருக்கும் ஈவனா கிடைக்கிறது கிடையாது. சில பேருக்கு வந்து கம்யூனிட்டி பேஸ் பண்ணி கிடைக்குது. சில பேர் நிறைய பேர் பேக்வர்ட்ல இருக்காங்க எக்கனாமிக்கலா, அவங்களுக்கு கம்யூனிட்டி பேஸ்ல கிடைக்காது. ஆனா அவங்களாலேயே இன்னும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கலாம். கவர்மெண்ட் அதை கன்சிடர் பண்ண நல்லா இருக்கும். கேஸ்ட் பேஸ்ல இல்லாம யாரெல்லாம் இன்னும் புவரா இருக்காங்க, சிங்கிள் பேரண்டா இருக்காங்க, அவங்க ஐடென்டிஃபை பண்ணி கொஞ்சம் சீக்கிரமா அவங்களுக்கும் ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ற மாதிரி கொடுக்கலாம். அந்த மாதிரி இன்னோவேட்டிவ் ஏதாவது கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லாருக்குமே நாலேஜ் இல்ல, யாருக்குமே பேசிக்ஸா இன்னமும் பிசிக்ஸ் எது கெமிஸ்ட்ரி எதுன்னு டிஃபரன்ஸ் தெரியல. சயின்ஸ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. அதனால டீச்சர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லலாம். ஆஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, வந்தாங்களா, படிச்சாங்களா, மார்க் எடுத்தாங்களா இருக்கக்கூடாது. அவங்க டே டு டே ஃபுல்லா அவங்க பசங்க என்ன கத்துக்கிட்டாங்க இன்னைக்குன்ற மாதிரி டிஸ்கஷன்ஸ்ல இருக்கிற மாதிரி கொஞ்சம் பாத்துக்கலாம். ஈக்குவலா இருக்கும். 50% டீச்சர்ஸ்னா 50% பேரண்ட்ஸ். 100% இருந்தாதான் ஸ்டூடெண்ட் எங்களால உருவாக்க முடியுமே கண்டி ஸ்காலர் உருவாக்கிடலாம். 100% ஸ்காலர் உருவாக்கி கொடுப்போம். ஸ்டூடெண்டோ இல்லைன்னா நாலேஜபிளா ஒரு பர்சனை உருவாக்கணும்னா 50% பேரண்ட்ஸ் கண்டிப்பா அவங்க கோஆபரேட் பண்ணணும். அதை பாத்துக்கலாம்.